உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, தூக்கம், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 8 தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது, நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு திரும்ப எவ்வாறு உதவுகிறது, விபத்தோ காயமோ அறுவை சிகிச்சையோ செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு கூட இந்த வாழ்வியல் கோட்பாடுகள் நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மீட்டெடுக்க உதவுகிறது அப்படிங்கிற ஒரு கொள்கையுடைய அடிப்படையில் உணவே மருந்து அப்படிங்கிற இந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல உண்ணுகின்ற உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு குரல் வளம் பெற நாம் என்ன வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி விவரமாக பார்ப்போம். பொதுவாகவே குரல் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு ரொம்ப தேவை. நாம் பேசுகின்ற வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் வெளிப்படுத்தும் போது நம்முடைய குரலில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு நல்ல விஷயத்தை கெட்டதாகவும் ஒரு கெட்ட விஷயத்தை நல்லதாகவும் புரிந்து கொள்ள வைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். குரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேசுவதற்கு, வாழ்வதற்கு, ஏன் சிலருக்கு தொழிலாகவே குரலற்று இருக்கக்கூடிய நிலையோ குரலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் வாழ்க்கையையே புரட்டி போட்டு விடுவதை பார்க்கிறோம். குரல் வளம் பெற நம்ம என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த தொகுப்பிலிருந்து நல்லெண்ணெய் குரலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குழந்தைகளுக்கு நம்ம டான்சிலைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். எத்தனை குழந்தைகள் குரல் வலை தொற்றால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி தொண்டை கரகரப்பு, தொண்டையில் ஏற்படுகின்ற கரகரப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம குழந்தையாக இருக்கும்போது கூட அந்த பாதிப்புகள் பெருசாக பார்த்த பாதிப்புகளாக இருந்திருக்குமானா இல்லைன்னு தானே சொல்லணும். அப்போ குரலை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது அப்படின்னாலே பெரும்பாலும் நாம் நம்முடைய கலாச்சாரமாக பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய உணவு முறைகளிலிருந்து தவறி நிறைய வணிகமயமாக்கப்பட்ட எண்ணெய்களை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு விட்டதை பார்க்கிறோம். அந்த வகையில் நல்லெண்ணெய் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குழந்தைகளில் நம்ம நிறைய குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுடைய திறனில் பாடுவது, பேசுவது, உறக்க பேசுவதுன்னு சொல்லி நிறைய திறமைகளை வளர்த்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு கிடைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். குரல் சார்ந்த ஆரோக்கியத்தையும் வார்த்தைகளில் ஸ்பஷ்டமாக ஒவ்வொரு சத்தத்தையும் முறையாக உச்சரிக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னா அப்போ நிச்சயமாக உணவில் நல்லெண்ணெயை சேர்ப்பதை நாம் வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். வழக்கமாக நம்ம சாப்பிட்ற சுத்திகரிக்கப்பட்ட கடைகளில் பாக்கெட்டுகளில் வாங்கக்கூடிய எல்லா விதமான எண்ணெய்களையும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. செக்கு வீடு பக்கத்தில் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்து அங்கே சென்று கலப்படமற்ற சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி அந்த நல்லெண்ணெயை முதல்ல உணவாக பயன்படுத்த ஆரம்பிங்க. இதுதான் முதல் படி நல்ல ஒரு அழகான ஆரோக்கியமான குரல் வளத்தை நாம் பெறுவதற்கு. கற்கண்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு குரல் வளத்திற்கென்றே ஒரு அழகான உணவுன்னு சொல்லுவோம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாடுவதற்கான பயிற்சி, அதாவது ஒரு பெரிய பாடகராக மாறுவதற்குன்னு கிடையாது, பள்ளிக்கூடங்களில் பாடுவதற்கு, மார்கழி மாதங்களில் பஜனைகளில் பாடுவதற்கு அந்த குழந்தைகளுக்கு இன்றும் எனக்கும் நினைவிருக்கு. ஒரு துளி சுக்கு, மிளகு, அது கூட ஒரே ஒரு கால் திப்பலி, அது கூட ஒரே ஒரு கற்கண்டு, இது எல்லாத்தையும் அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு சுக்கு, மிளகு, திப்பலி அண்ட் கற்கண்டு, இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா தொண்டை கட்டுகள் உடைந்து போகிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம உறக்க பேசக்கூடிய, உறக்க பாடக்கூடிய, உறக்க பஜனை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தால் கூட நமக்கு எந்த விதமான சிரமங்களும் அற்று ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வாறு கற்கண்டு தொண்டைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கிறதோ, குரல் வளத்திற்கு ஒரு நல்ல உணவாக இருக்கிறதோ, அதே போல் பனங்கற்கண்டு குரல் வளத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பனம் கற்கண்டை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் குரல் வளையில் ஏற்படுவதை பார்க்க முடியும். குரல் வலை சார்ந்த புற்றுநோயை கூட குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு பனங்கற்கண்டையும் கற்கண்டையும் நம்ம சொல்ல முடியும். குரல் வலை சார்ந்த புற்றுநோயோடு நிறைய பேர் என்னை பார்க்க வருவாங்க. அவர்களுக்கு நான் பொதுவாகவே கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கஷாயம் ஒன்று உண்டு.
கசப்பு சுவை இருக்கக்கூடிய கஷாயமானாலும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மிக வீரியமான கஷாயம்னு அதை சொல்லுவோம். அந்த கஷாயத்தில் கலந்து சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு அனுபானம்னு சொல்லக்கூடிய ஒரு பானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு தான். நாட்டு சர்க்கரை கிடையாது, பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டோடு சேர்த்து அவங்க சாப்பிடும்போது அவ்வளவு அழகாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கரைவது மட்டுமல்ல, பேச்சை இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட அந்த பேச்சு மீண்டும் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அதே போல் பாலில் மஞ்சள் கலந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது குரல் வளத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லுவோம். பொதுவாக தொண்டைக்கட்டு ஏற்படும் போது, வறட்டு இருமல் ஏற்படும் போது, சளி தொந்தரவுகள் ஏற்படும் போது, இரவு படுக்கும்போது பாலில் மஞ்சள் கலந்து சிறிதளவு தேனோ பனங்கற்கண்டோ கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் தொன்று தொட்டு நம்முடைய குடும்பங்களில் இருந்து வரக்கூடிய வழக்கம்தான். ஆனால் இதையே ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது, இன்றைக்கு காலையில் குழந்தை எழுந்துக்கும் போது என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, கடையிலிருந்து உற்சாக பானங்களை வாங்கி கொடுக்குறோம் நிறைய பேர் நம்ம பேசுகிறோம். மாலையில் பள்ளிக்கூடம் முடித்து வரும்போதே குழந்தை சோர்வாக வராரு, அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியல, நிறைய இன்றைக்கு தாய்மார்கள் கவலைப்படுறோம், பாட்டியார்கள் கவலைப்படுறோம். பாலில் மஞ்சள் போட்டு தேவைன்னா அதில் ஒரு துளி பனங்கற்கண்டோ தேனோ கலந்து அந்த குழந்தைக்கு கொடுங்களேன். சளி, இருமல், வறட்டு இருமல், காய்ச்சல், நுரையீரல் நோய் எதுவுமே வராது. குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் வெந்தயம், இன்றைக்கு வெந்தயம் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் சூடையும் குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்கிறதுனால தொண்டை கட்டு அல்லது அதிகமான தொண்டை புண்ணால் அவதிப்படக்கூடியவர்கள் 3 கிராம் வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வைத்து காலை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அது மாறிவிடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தொண்டையில் ஏற்படுகின்ற புண்ணால் ஏற்படுகின்ற குரல் வலை மாற்றங்களை மாற்றக்கூடிய ஒரு அழகான மருந்து வெந்தயம்னு நம்ம சொல்லலாம். சிகப்பு அரிசியில் செய்யக்கூடிய கஞ்சி தொண்டைக்கட்டுக்கான ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். சிகப்பரிசியுடைய பயன்களை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். சர்க்கரை நோய்க்கு நல்லது, எடை குறைப்புக்கு நல்லது, இதய நோய்க்கு நல்லது, கண் நோய்களுக்கு நல்லது, நிறைய பார்க்குறோம் சிகப்பரிசியுடைய பயன்பாடுகளை. மாதவிலக்கு நேரங்களில் ஆரம்பித்து மெனோபாஸ் முடிகின்ற வரை பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் 1, 2 அல்ல 4 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்குமே சிகப்பரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த சிகப்பரிசியுடிலிருந்து செய்யக்கூடிய கஞ்சு இந்த தொண்டை நோய்களுக்கும் தொண்டை கட்டுக்கும் குரல் வலை நோய்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உணவுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சிகப்பரிசி சார்ந்த உணவுகளை சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் நாம் பார்க்க முடியும். கொய்யாக்காய் தொண்டை நோய்களுக்கு குரல் வலை நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கொய்யாக்காயை சிறிதளவு மிளகு, சிறிதளவு உப்பு சேர்த்து தொடர்ந்து நாம் மென்று சாப்பிடும்போது, ஒரு வாய் காயை வாய்க்குள் வைத்து குறைந்தது 7 முறை மென்று உமிழ்நீரோடு சேர்த்து நாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய புண்களும் குரல் வலை மேலே இருக்கக்கூடிய அழற்சிகளும் மாறிவிடுவதை பார்க்க முடியும். நெல்லிக்காயை போன்று சிறந்த ஒரு மருந்து தொண்டை நோய்களுக்கு இருக்குமா, குரல் வலை நோய்களுக்கு இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு தொண்டை கட்டு ஏற்பட்ட பிறகு, குரல் வலை பாதிக்கப்பட்ட பிறகு மருந்துகளை சாப்பிடுவதை காட்டிலும் ஒரே ஒரு நெல்லிக்காய், ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், அது கூட ஒரு 3 மிளகு, ஒரு 100 மில்லி வெந்நீரிட்டு நன்றாக அரைத்து அந்த சாறை குடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். உணவில் இஞ்சியை சேர்ப்பதே நம்முடைய தொண்டை பகுதியும் ஜீரண மண்டலமும் உணவு குழலும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகத்தான். ஒரு கரண்டி இஞ்சி, இன்றைக்கு ஒரு காலை உணவுக்காக ஒரு தேங்காய் சட்னி அரைக்கும் போது அதில் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு அரைங்க. மதிய உணவாக காய்கறிகள் கூட்டு, அவியல், மசியல், பொரியல் இவை செய்யும்போது அதில் ஒவ்வொன்றத்திலையும் ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி போடுங்க அல்லது வெட்டி போடுங்க. இரவு உணவாக சாப்பிடுகின்ற உணவுகளில் இஞ்சியை சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை ரொம்ப மோசமான தொண்டைக்கட்டு இருக்குன்னா நேரடியாகவே ஒரு 3 மில்லி இஞ்சி சாரோட ஒரு 5 மில்லி தேன் கலந்து சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் குரல் வலையில் ஏற்படுவதை பார்க்க முடியும், குரலுடைய பலத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும். வேப்ப இலை கொழுந்து, அது கூட மஞ்சள், மிளகு இந்த குரல் வலை நோய்களுக்கான குரல் வலை ஆரோக்கியத்திற்கான ஒரு உணவுனே சொல்லலாம். ஒரு 10 வேப்ப இலை எடுங்க, அது கூட ஒரு 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுங்க, ஒரு 2 மிளகு எடுங்க, எல்லாத்தையும் ஒன்றாக அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு ஒரு விழுதாக செய்து அதை ஒரு வேளை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். அதை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும் போதே
நமக்கு தொண்டை சார்ந்த நோய்களும் குரல் வலை சார்ந்த நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். துளசி இலைச்சாறு அல்லது துளசி இலையில் நாம் எடுக்கக்கூடிய தீநீர் மிகப்பெரிய ஒரு அருமருந்து. அதிமதுரம் இல்லாத வீடே ஒரு காலத்தில் கிடையாது. எப்படி சுக்கு, மிளகு, திப்பலி, அதுபோலவே அதிமதுரம் எல்லோருடைய வீட்டிலும் இருந்த ஒரு காலம் உண்டு. குழந்தைகளாக நாங்கள் இருக்கும்போது வறட்டு இருமலால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஏதேனும் தொண்டையில் ஏற்படுகின்ற கரகரப்பு தன்மையோ அல்லது குரல்ல லேசான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனே அதிமதுரத்தை தேனில் குழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமோ அல்லது அதிமதுரத்தை வாயில் ஒரு சிறு துண்டு வைத்து அதை கடித்து அதிலிருந்து வரக்கூடிய சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குகின்ற ஒரு வழக்கமோ நாங்கள் வைத்திருந்தோம். அதனாலேயே என்னவோ எங்களுக்கெல்லாம் இந்த உள்நாக்கு வளர்ச்சி, அடிக்கடி தொண்டையில் ஏற்படுகின்ற நோய்கள் இதெல்லாம் பெருசாக ஏற்பட்டதே கிடையாது. அதே போல் கற்பூரவல்லி, அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடுகளெல்லாம் கற்பூரவல்லி இருக்கும். குளிர்காலங்கள் ஏற்படும் போது காலை எழுந்த உடனேயே குளித்து முடித்து வந்த உடனேயே என்னோட பாட்டியார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கற்பூரவல்லி இலையை சாப்பிட வைப்பாங்க. ஏன் கேட்கும்போது தொண்டை கட்டாது, காலையில் கோவில் போகும்போது பனி நேரங்களில் ஏற்படுகின்ற குரல் வலை பாதிப்புக்கு இந்த கற்பூரவல்லி சிறந்த உணவு, சாப்பிடு அப்படிம்பாங்க. இன்று வரையிலும் எங்களோட வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடியது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட பால்கனியில் கற்பூரவல்லி செடி நாங்கள் வைத்திருக்கிறோம். காரணம் அவ்வளவு சிறப்பான தொண்டைக்கட்டுக்கான ஒரு சிறந்த ஒரு உணவு மருந்துன்னே அதை சொல்லலாம். நொச்சி இலைகள், நொச்சி அதே போல் வல்லாரை, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பானது. இதில் யோசிச்சு பாருங்களேன், சிகப்பரிசை உணவில் சேர்ப்பது, மஞ்சள் பால் நாம் சாப்பிடுவது, தேன் உணவில் சேர்ப்பது, பனங்கற்கண்டை சேர்த்து கொள்வது, நெல்லிக்காய் சாப்பிடுவது, அதே போல் வேப்ப இலை, அரத்தை, இது சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவது, துளசியை பயன்படுத்துவது, இது எல்லாமே நம்மால் முடிந்த உணவாக, மூலிகை தீநீராக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான். கடையிலிருந்து வாங்கக்கூடிய சில விஷயங்களை தவிர்த்து சுலபமாக நாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்களாக இருக்கக்கூடிய இந்த உணவு மாற்றங்களை நம்முடைய ஆரோக்கியத்திற்காக செய்கின்ற ஒரு மாற்றம், ஒரு சிறு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.